எல்லாம் இருந்தும் இது அத்தனையும் கர்த்தர் கொடுத்தது, என்னால் ஒன்றும் இல்லை என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்தி வாழ்கிறவர்களாக இருப்போமையானால், ஒருமையின் குணத்தை கொண்டிருப்போமையானால், கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து உத்தமர்களே என்று அழைக்கிறார். கிறிஸ்துவுக்கு அன்பானவர்களே, இயேசுவின் நாமத்திலே மனதார வாழ்த்துகிறேன். தேவன் உங்களோடு இணைந்து இருப்பாராக. பிரசங்கி 7:8 பெருமையுள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன். பெருமையுள்ளவன், பொறுமையுள்ளவன் என்று 2 விதமான நபர்களை குறித்து பக்தன் சொல்லுகிறான். இன்றைய மனித வாழ்க்கையில பெருமை என்பது தலைதூக்கி நிற்கிறது. நான் தான் செய்தேன், இது என்னால் உண்டானது, இது என்னுடைய திறமை, இது நாங்கள் எல்லாம் இணைந்து செய்தோம் என்றெல்லாம் சொல்லி என்னமா பேசுகிறார்கள், எவ்வளோ பெருமை பாராட்டுகிறார்கள். ஆனா இன்னொரு பக்கத்தில் ஒருவன் இருக்கிறான், பொறுமை உள்ளவன். வேதம் சொல்லுகிறது அவன் உத்தமன். இன்றைக்கு நீங்களும் நானும் பெருமை உள்ளவர்களாக இருப்போமையானால் நாம் உத்தமர்கள் என்று தேவனால் அழைக்கப்படுவதில்லை. மாறாக நமக்குள்ள பொறுமை இருக்குமையானால், பொறுத்து போகிறவர்களாக இருப்போமையானால், பொறுமையோடு ஒரு விஷயத்துக்கு காத்திருக்கிறவர்களாக இருப்போமையானால், அவசரப்படாதவர்களாக இருப்போமையானால், பொறுத்து பொறுத்து பொறுமையோடு பொறுமையின் குணத்தை கொண்டிருப்போமையானால், கர்த்தர் உங்களையும் என்னையும் பார்த்து உத்தமர்களே என்று அழைக்கிறார். உத்தமர்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள். இன்றைக்கு உத்தமர்களாக நீங்க இருந்தீங்கன்னா தேவனுக்கு பிரியமானவர்களாக இருப்பீர்கள்.